அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி என்னென்னா, இது மாசித்தூள் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது மாசித்தூள் போட்ட குழம்பு சொல்லியிருந்தேன் இல்லை, கத்திரிக்காய். அது இப்படி தான் இருக்கும். அதாவது ஏன் இப்படி கருப்பு கருப்பாக இருக்குன்னா, இது வந்து கறி பீஸ் மாதிரியே இருக்கும் இந்த மீன். இதை என்ன பண்ணுவாங்க, இது நெருப்பில் சுடுவாங்க. நெருப்பில் சுட்டு கறி பீஸ் மாதிரி சின்ன சின்ன பீஸாக இவ்வளோ பீஸாக பண்ணி மிஷினில் போட்டு அரைப்பாங்க. மிஷினில் போட்டு இப்படி பொடி பண்ணி விற்பாங்க. இது வந்து நம்ம இந்த காயல்பட்டினம்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து இது ஃபேமஸ்ஸு. அந்த ஊரில் இது ஜாஸ்தி பொரியல் எல்லாத்துலேயும் சேர்ப்பாங்க. இது மாசித்தூள் இதுக்கு பேர் சேர்ப்பாங்க. ஆனால் நான் அது மாதிரி தக்காளி தொக்கெல்லாம் நம்ம வச்சு இங்கே செய்வோம் இல்லையா, அதேமாரி செஞ்சேன். நான் அப்போவே சாப்பிட்றத விட நல்லா மறுநாள் இல்லை காலையில் செஞ்சுட்டு சாயந்தரம் அப்படி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு கருவாட்டு குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கருவாடு தான் அதுவும். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், நேற்று வச்ச தானிய வகைகள் பயிரெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், காராமணி, மொச்சக்கொட்டை எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் நேற்று. அதிலே கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி களி செய்யணுன்றதுக்காக. இது களிக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். களி ஒரே ஒரு டம்ளர் மாவு தான், கொஞ்சோண்டு நெய் போட்டு செஞ்சுருக்கேன். இது அருமையாக இருக்கும் களிக்கு. நான் இதுக்கு விற்கிறவங்க வந்து அவங்கள்ட்ட பேசுகிறேன். அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, காயல் கிச்சனுன்னு சொல்லிட்டு சேனலு. நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா அருமையான டிஷ்ஷில் அவங்களும் செய்கிறாங்க, நல்லாயிருக்கு. எனக்கு அந்த பொரியலெல்லாம் போட்டு செய்கிறது, எனக்கு பொரியலில் போடுறது எனக்கு பிடிக்கல. தக்காளி தொக்கு மாதிரி வைக்கிறது, இந்த கருவாட்டு குழம்பு, இதுக்கு இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம இது செய்கிறோம் இல்லையா, இதெல்லாம் போட்டு செஞ்சால் நம்ம கோலா கருவாடு அதெல்லாம் போட்டு எப்படி செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த முருங்கைக்காவும் கூட போட்டேன்னா செம்ம சூப்பருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. எங்கள் பசங்களுக்கும் இதேமாரி செஞ்சு கொடுக்கணும், அதனால் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இதை எடுத்து வச்சுருவேன் எங்கள் பசங்களுக்கு செய்கிறதுக்காக. நான் சாப்பிட்டு தான் என் பிள்ளைங்களும் சாப்பிட்ணுல்ல, அதனால் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. நான் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஏதாவது நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாரிடம் துஆ செய்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும்.